ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை தொக்கு. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 4 முட்டையை சேர்த்துட்டு முட்டையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்த முட்டையை சுற்றி இந்த கத்தியை வச்சு லேசாக இப்படி கீறி விட்டோம்னா நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சுற்றி கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இதில் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்தோம்னா தொக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தொக்கு பண்ணுறதுக்கு இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுணும். அடுத்து 2 பொடியாக நறுக்குன்னு தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மசாலாவோட ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில அப்படியே பெரட்டி விடலாம். கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.